மிக்ஸி ஜார் மட்டும் போதும் இந்த ஸ்பாஞ்சியா இந்த மெல்டிங்கான கேக் செய்யறதுக்கு. வீடியோ சேவ் பண்ணிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா கேக் ரெசிபியும் போட்டுட்டு இருக்கேன். வீடியோல மெஷர்மென்ட் கொடுக்குறேன், அதே அளவுல செய்யுங்க, அப்பதான் பெர்ஃபெக்ட்டா வருங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல 2 முட்டை, அது கூடவே சர்க்கரை, ஒரு 1/4 கப் வந்து சன்ஃபிளவர் ஆயில், வாசனையே இல்லாத எண்ணெய், இது மூணையுமே நைஸா சட்டு போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்து ஒரு பவுல்ல சேஞ்ச் பண்ணி கொட்டிக்கோங்க. அடுத்து ஒரு ஜல்லடையில மைதா மாவு, பேக்கிங் பவுடர் ரெண்டத்தையுமே நல்லா ஜலிச்சுட்டு அது கூட கடைசியா வந்து பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் மட்டும் கையில சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இது மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஓரம் கட்டி வச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரத்துல ஆரஞ்சு கலர் பாக்கெட் பாலும் பட்டரும் சேர்த்துட்டு நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்கோங்க. பட்டர் வந்து பாலோட கரைஞ்சி இந்த மாதிரி வரணுங்க. இப்ப இந்த மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஃபைனலா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இப்ப பேக்கிங் டின்ல வந்து சேஞ்ச் பண்ணி, டின் சைஸ் வந்து 7 இன்ச், இதுல நான் பாதி மட்டும் ஊத்தி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் 6 கப் செய்யறேன். கப் வந்து என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால கப்பில் கொஞ்சம் ஊத்தி வச்சுட்டு 170 டிகிரி செல்சியஸ்ல 30 ல இருந்து 40 மினிட்ஸ், கப்பு மட்டும் ஒரு 20 மினிட்ஸ்ல எடுத்துருங்க. அவன் வந்து டபுள் ராட் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. குக்கரா இருந்தாலும் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து லோ மீடியம்ல இருந்து வச்சு எடுத்தோம்னா ரெடி ஆயிருங்க. வீடியோ சேவ் பண்ணிட்டு கண்டிப்பா இந்த கேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்க.